ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஃபன்லாம் ஆயிடுச்சா? நான் வீடியோ போடும்போது குட் மார்னிங் போய் குட் ஆஃப்டர்நூனே வந்துரும். இன்றைக்கி காலையில டிஃபனுக்கு பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலே பொங்கலுக்கு, சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் வடைக்கு எல்லாத்துக்கும் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி புதன்கிழமை நான் ஒரு கணக்கு பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மட்டன், சிக்கன், அப்புறம் மீன் எதுவுமே வாங்கக்கூடாது. எறா தான் வாங்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க எதுவுமே வாங்க டைமே இல்லை, வேலை அர்ஜென்ட்டு கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. ஸ்டால் ஒர்க் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்வோன்னு சொல்லிட்டு சாம்பாரும், அன்றைக்கி பாவக்காய் காரக்குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் பாவக்காயை தொக்கு மாதிரி வச்சுட்டு, இருக்கவே இருக்காரு நம்ம முட்டை நண்பன், அப்புறம் என்ன கவலை, ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உளுந்து அரைக்கும் போதே தெரிஞ்சிடும், இந்த வடை நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாவு சூப்பராக பந்து மாதிரி வந்துருந்துச்சு. அப்படி தண்ணியில் தொட்டு அப்படி உருட்டும் போதே அவ்வளோ அழகாக கையில் ஒட்டாமல் வந்தது. அப்பயே நினச்சேன், இன்னைக்கு வடை சூப்பர் அப்படின்ட்டு. சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு வடை. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் நம்மளால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அந்த கொஞ்சத்தையும் நல்லா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு, எத்தனை சவுண்டு வச்சா நல்லா சாஃப்டாக வேகுமோ, குழைய வேகுமோ அந்த மாதிரி வச்சுட்டு, நெய் ஊற்றி முந்திரி, மிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டி கலந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தட்டில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா தான் பொங்கல் சாப்பிட முடியும். சும்மா வேக வச்சுட்டு அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது. நான் இப்படி தான் செய்வேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாம்பாரை 2 இன் 1 வச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு மிளகா கிள்ளி சாம்பார் தான் வைப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் சரி சாப்பாடு வேறு கட்டணுமே, சரி காயை போட்டே வச்சுருவோம், ரெண்டுத்துக்கும் ஒரே சாம்பாரை வச்சுருவோன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கும் அதே, லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் அதே. பாவக்காய் ரொம்ப கசக்குது, சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சாக்கா என்ன பண்ணணுன்னா, நல்லா நறுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பை போட்டு இப்படி போட்டு நல்லா உரசி உரசி புழிஞ்சோம்னா அதில் தண்ணி வந்துடும். அந்த பாவக்காயிலேருந்து அந்த கசப்பு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிரும். பாவக்காய் கசக்காமல் இருக்காது, கொஞ்சம் கசப்பு கம்மியாயிடும். இல்லை சுகருக்கு பரவாயில்ல, நல்லா கசப்பாக சாப்பிட்லான்னா நம்ம இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே தாளித்து விட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை நைஸாக எண்ணெயில் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 முட்டையை கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி கலக்கிட்டு, இந்த வதக்கினதையும் எடுத்து அதில் கொட்டி நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராது. ஏன்னா நம்ம காரசாரமாக தானே எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம். என்னடா இலை இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தைப்பூசத்துக்கு வாங்கின இலை தான். 2 இலை மிச்சமாக இருந்தது. அதில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வடை, பொங்கல், சட்னி, சாம்பார்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். இவங்க என்னது இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பொங்கல் வடை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதனால தான் செஞ்சேன். ஹோட்டலில் வச்சு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி, அந்த ஸ்டைலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இவங்க செய் செய் அப்படின்னாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம செஞ்சது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, தைப்பூசத்து அன்னைக்கு அசைவம் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி. காரக்குழம்பு முட்டையும் செஞ்சுருந்தேன்ல அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு அசைவம் சமைக்க மாட்டோமா, அன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அது மறுநாள் எடுத்த வீடியோ. தைப்பூசத்து அன்னைக்கு வடபழனி கோயில் எடுத்த வீடியோவும் மறுநாள் எடுத்ததையும் நான் சேர்த்து போட்டிருந்தேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கும் டிஃபனுக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.